நீங்க பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ணும்போது எல்லா டீடைல்ஸுமே ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் கடைசி ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா நீங்க ஆதார் ஓடிபியை வந்து என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி ஓடிபி என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து லோகாலிட்டி அட்ரஸ் அப்படின்ற ஒரு எரர் மெசேஜ் வரும். இந்த எரர் மெசேஜ் வந்து எதுக்காக வருது, இது எப்படி நம்ம சால்வ் பண்றது, இதை பத்தின டீடைல்ஸை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க உங்களோட பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ணும்போது எல்லா டீடைல்ஸையும் நீங்க கரெக்டா தான் ஃபில் பண்ணிருப்பீங்க. இருந்தாலும் ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு எரர் மெசேஜ் வரலாம். இந்த எரர் மெசேஜ்ல என்ன இருக்கு அப்படின்னா, நீங்க என்டர் பண்ண அட்ரஸ்ல வந்து எரர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன எரர் அப்படின்னு பார்க்கலாம். நீங்க எந்த ஒரு பிஎஃப் ஃபார்மையும் கிளைம் பண்ணும்போது நீங்க கம்பல்சரியா வந்து அட்ரஸை வந்து நீங்க ஃபில் பண்ணணும். இந்த அட்ரஸ் செக்ஷன்ல பார்க்கும்போது எல்லாமே வந்து கரெக்டா தான் இருக்கு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா எரர் அப்படின்ற மெசேஜ் காட்டுது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நீங்க என்டர் பண்ண அட்ரஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சில ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் மட்டும் தான் வந்து உங்களால யூஸ் பண்ண முடியும். இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பெரும்பாலும் யூஸ் பண்ற அட், ஹேஷ், டாலர், பர்சன்டேஜ் இந்த மாதிரியான இப்போ நீங்க பார்க்கக்கூடிய எல்லாமே வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். நீங்க பிஎஃப் கிளைம் பண்ணும்போது நீங்க என்டர் பண்ற அட்ரஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க எல்லா ஸ்பெஷல் கேரக்டரையும் வந்து யூஸ் பண்ண முடியாது. பிஎஃப் தரப்புல இருந்து அலோவ் பண்ற ஒரு சில ஸ்பெஷல் கேரக்டர்ஸை மட்டும் தான் வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும். அது என்னென்ன ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எரர் மெசேஜ்ல பாத்தீங்கன்னா கடைசியில வந்து ஒரு சில ஸ்பெஷல் கேரக்டர்ஸை வந்து கொடுத்திருக்காங்க. பிஎஃப் தரப்புல இருந்து கொடுக்கப்பட்ட இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் மட்டும் தான் வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும். வேற எந்த ஸ்பெஷல் கேரக்டரையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்படி நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான எரர் மெசேஜ் வரும். இப்போ இந்த இடத்துல ஃபில் பண்ண அட்ரஸ்ல பாத்தீங்கன்னா இந்த நம்பருக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா காலன் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் கேரக்டரை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால தான் வந்து சப்மிட் பண்ணும்போது எரர் மெசேஜ் காட்டுது. அடுத்தது கமா யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல வந்து கமா அப்படின்ற ஸ்பெஷல் கேரக்டர் வந்து அலோவ் பண்றாங்க. ஆனா அந்த காலன் அப்படின்ற ஸ்பெஷல் கேரக்டரை மட்டும் வந்து அலோவ் பண்ணல. அப்படி அலோவ் பண்ணாத ஒரு ஸ்பெஷல் கேரக்டரை நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த லோகாலிட்டி அட்ரஸ்ல வந்து எரர் மெசேஜ் வரும். இப்போ இந்த இடத்துல வந்து காலன் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் கேரக்டரை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கிளைம் வந்து சப்மிட் ஆகும். இந்த மாதிரியான ஒரு எரர் மெசேஜை நீங்க ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க முதல்ல வந்து இந்த பிஎஃப் தரப்புல இருந்து அனுமதிக்கப்படாத ஒரு ஸ்பெஷல் கேரக்டரை நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு நீங்க செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு அதை கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பிஎஃப் கிளைமை வந்து நீங்க சப்மிட் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன்.